கைஸ், வெல்கம் பேக் டு மை வீடியோ. இன்றைக்கி வந்து நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னா ஸ்கேரி டீச்சர் தான். நான் இப்போ அதை கதையை சொல்கிறேன். ஒரு காலத்தில் ஒரு கொடூரமான டீச்சர் இருந்தா. அவள் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தா. அவளை இன்றைக்கி பழி வாங்கிறதுக்காக நம்ம அவள் வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்குறோம். இதான் வந்து நம்மளுடைய கதை. இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் சொல்லியிருப்பானுங்க. அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்குதோ அதை செய்யறது தான். இது ஒரு கொட்டாய் வர்றா பாருங்க. ஆனி தங்கச்சி கொட்டாய் விட்டு வரா. அதான் வரா. இங்கே பாருங்க, நியூஸ் பேப்பர் எடுக்கிறா. பஞ்சு மிட்டாய் கிளவி, பஞ்சு மிட்டாய் தலை. அவள் தலை பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் மாதிரியே இருக்குது பாருங்க. இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து சொல்லி தராங்க. இப்படி திறக்கணும், இப்படி பண்ணணும். அடுத்தீங்க வருங்க, அந்த இதை கண்டுபிடிக்கணும். அந்த மவுஸ்லாம் வந்துச்சுன்னா அடிக்க முடியல டக்குன்னு. அது என்னடா போக மாட்டேங்குதான் போயிட்டு அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. அது இருக்குது, எடுத்துகிட்டு வாங்க கைஸ். இன்றைக்கி அவளை சாவடிக்க போகிறோம். ஏன்னா அவள் பின்னாடியே போகிறோம் வேறு. இந்த பேப்பரை எடுத்துகிட்டு இதை தூக்கி மேலே மறைச்சி வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஓடு ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடிடணும், இல்லைனா வந்துடுவா. ஓடிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். இப்போ அவளோட என்ன பண்ணுறாப்பா, அப்பா அடி என்ன வீட்டு வேலை, போய் நியூஸ் பேப்பரை படிப்போம். என்னடா அது, இன்றைக்கி என்ன செய்தி? அதுதான் கேட்கலாம் செஞ்சு வச்சுருக்கேன். ரத்தம்லாம் வருது கைஸ். சாகுடி, எங்களை கொடுமைப்படுத்தி அப்படி தாண்டி இருக்கும். சாகு சாலா. ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு மிஷன் கம்ப்ளீட்டட். இப்போ ரெண்டாவது ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டில் அவ்வளோ கொடுமைப்படுத்தியாச்சு. இப்போ ரெண்டாவது ரவுண்டு என்னென்னா ஆட் சால்ட் மிஸ் டீ. அவங்க பேர் பிரேக்ஃபாஸ்ட். அவரோட பிரேக்ஃபாஸ்ட்டில் உப்பள்ளி கொட்ட சொல்கிறானுங்க. அப்போயாவது ரோசம் வந்து எங்களை அடிக்காமல் இருடி. மொட்டைக்கிழவி. இது வந்துட்டு மொட்டைக்கிழவி கிடையாது. அவள் எங்கள் அக்கா சொட்டை, அவங்க அம்மா பரட்டை. இவ்வளோ என்னதான் சொல்கிறது, பஞ்சு மிட்டாய் மாதிரி. ஆனால் இந்த ட்ரெஸ் போட்டிருக்க கலரில் மண்டை மட்டும் இருந்துச்சுன்னா பஞ்சு மிட்டாய் தான். இன்றைக்கி சேலட் பண்ணியிருக்கிறா. வாங்க இன்றைக்கி உப்பள்ளி கொட்டுறேன். என்னடா இது லாக் பீக்கு தேவை. இது காசு கொடுத்து வாங்கணும் போல இருக்கு கைஸ். உடச்சாச்சு. இன்றைக்கி உள்ளே போகிறோம். வந்து பாருங்க, அங்கே போய்ட்டுருக்கா பாரு. சாலா சாகுடி. உப்பள்ளி கொட்டு. கொட்டு கொட்டு கொட்டு, அள்ளி கொட்டு. சாவுல இதுதான் நம்ம சீரியலில் கட்டி கொடுத்துறோம் சாணியை. அப்போ இப்படி வரும்போதெல்லாம் இறையிட்ட கொஞ்சம் காட்டிடுவேன். உப்பள்ளி குட்டி சாப்பிட போகிறான். கொஞ்சம் அவன் என்ன பேசுகிறான்னு காட்டுவான். ரிட்டு லாஸ்கலாம் நான் உப்பள்ளி குட்டி சாகுடி. என்ன செத்தாலாம் அது தொண்டை குட்டி சாவி செத்த நாய. இந்த உங்கள் அக்கா என்ன அப்படி ஊட்ட அப்படி வாந்திட்டு வச்சுருக்கா. நீ இப்படி வாந்திட்டு இருக்கிற கசம் பிடிச்சவளே, ஏன்டி இப்படி பண்ணுறீங்க? என்ன இது லெவல் கம்ப்ளீட்டடாக. அடுத்ததா மிஸ் வித் டிவி. அதோட ஹாரர் ஃபேவரட்டு ஷோ வந்து அந்த நாய் பார்க்க போதான். அதனால் டிவியை கண்டுபிடிச்சி உடச்சிட்றான்ட்டானுங்க. உடச்சிருமா பாருங்க அந்த பஞ்சு மிட்டாய். ஏய் ராணி, இங்கே பாருங்க, கைத்தட்டு கையை தட்டு பாடு, கை வலி வராது பாடு. அதுதான் அங்கே டிவியில் ஓடுதுன்னா கேட்டுது. நம்ம ரெண்டாவது ஒன்று பண்ணுமா, சீசனிங் கேஸா. இல்லை தும்மிகிட்டே இருக்கும், ஆடிட்டே இருக்கும். என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஆடுறதா இல்லை தும்புறதே வச்சுக்கோம். இது என்ன, இது யூஸ் பண்ணணுமாம்ல. இது பாருங்க, ஹச்சு தும்பிகிட்டே இருக்குது. தும்புடி மூக்கு சொல்லி எதுவும் வந்துடுறதில்ல. அந்த மாதிரி எதுவும் காட்டிடுறாங்கடா. டேய் அவ்வளோதான்டா, நான் அவ்வளோதான்டா, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வேறு என்ன உள்ளே என்னமோ ஹின்ஸ் ஹெல்ப் யூ இதே கேமா. இது என்னடா இது அமுக்க சொல்லுது. ஏய் இருக்கிறதே ஒரு ஸ்டார் தான்டா. வீட்டுச்சே 2 ஸ்டார் தான் வச்சுருந்தார் வேறு. இது சரி, வேறு வழியில் இது அமுக்கி தான் ஆகணும் போல் இருக்குது. நான் வெளில அமுக்கினாலும் வரமாட்டேங்குது வருங்க. சரி போனால் போது ஒரு இதுதானே. இதுக்கு என்ன பண்ணணும் இப்போ, ஃபைன் த டூலா. இது என்னமோ ஜூஸ் கேனு. ஜூஸ் எதுக்குன்னா நம்மளுடைய எனர்ஜி எடுத்து இது ஒரு ஸ்டார் கிடச்சிச்சு. போட்ட ஸ்டார் எடுத்தாச்சு. அதை விட ஒரு படி மேலே போய் டபுள் மடங்கில் 2வது ஸ்டார் எடுத்தாச்சு. ஓகே கைஸ், ஒரு மரம்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க. என்னடா வராளா கிளவி? இங்கே தான் வராமல் தெரியுது. கிளவே வரியாடி, எங்கே போனான்னு தெரியல. பஞ்சு மிட்டாய் என்ன கீ பறக்குது. டூலா அதான் அந்த க்ரௌபாரு அதுதான் பறக்குது. இது வருங்க, அது அமுக்கணும்னு வந்துருச்சு கைஸ். இது வருங்க, ஃபைன் த டிவி பிரேக்கா. இது பேஸ்மெண்ட் என்னதுன்னு போட்டு டோர் இப்படி சைடில் இருக்குது. பேஸ்மெண்ட்டு திறந்துடு சீசே. ஓகே கைஸ், பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். எனக்கு கொஞ்சம் காது வலி, அதனால் கொஞ்சம் ஏதோ வாய்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. இது என்ன, இதை திறக்கணுமா? இதை திறக்கணும். இந்த பீரோவை திறப்போம். பீரோலையும் ஒன்றும் இல்லையே, ஒன்றுமே இல்லை இந்த கிளவி வீட்டில். சை, நான் பேஸ்மெண்ட் விட்டு வெளில போகிறேன். சூப்பராக இருக்குது வீடு. இதே ரியலில் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு இது, அவ்வளோதான் போல இருக்குது. எங்கே அந்த கிளவி? சலா எங்கடி போனேன்? கிச்சன் நிற்கிறேன், நல்லா தெரியுது. பியூட்டிஃபுல் ஹேர் டி உன்னோடது, நல்லா பியூட்டிஃபுல் ஹேர் சொல்கிறா பாருங்க கைஸ். பியூட்டிஃபுல் ஹேர் அவனோடது. அதை பொசுங்க வைக்கிறேன். அடுத்த பாட்டில் வந்து உங்கள் அக்கா மாதிரி நீ ஆரம்பிச்சிட்டியா? அடுத்த பாட்டில் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். அடுத்த பாட்டில் அந்த முடிகர்கள்லாம் வந்துச்சுன்னா முடிய மேலே பொசுக்கி விட்ற அடிக்கி இருடி. இது ஸ்டடி ரூமு. இது என்ன ரூம்? இது
ஸ்டார் ஒன்று கிடச்சிருக்கு 3 ஸ்டார். ஓ வீட்டுக்கு தான் எடுக்கலையோ. ஓகே வேறு என்ன, இது என்னடா கிச்சன். இங்கே எதுவும் வந்துட போகிறாடா, இங்கே தான் சுற்றிட்டுருக்குறா வேறு. எங்கே தந்தது ஹாலில் சுற்றுறான்னு நினைக்கிறேன். இங்கே திறந்து பார்த்தா தெரிஞ்சிடும். இதுவும் இல்லை பேஸ்மெண்ட். இதோ இங்கே ஒரு டோர் போகுது பாருங்க கைஸ். இது என்னது ரூமு, கேம் ரூமு. கேமே இல்லை இங்கே. இது என்ன இங்கே எதுவும் எங்கே டிவியே காணாமல் எங்கே தேடுறது. ஜூஸ் கேன் தான் அங்கே பறக்குது. கிளவி வர மாதிரி சத்தம் வேறு ஒன்று கொடுக்குறா. அது வழிய கூட முடியல கைஸ். இதில் அது என்னமோ அலாம் மாதிரி அடிக்குது, என்னன்னு தெரில. அது டிரெக்ட் பண்ணுறது போல கொஞ்சம் கிட்டே வந்தால் காட்டுறது. எங்கே அந்த டிவி எங்கே போச்சுன்னே தெரியல. ஒவ்வொரு வெள்ளை வர்றதுனால பயமாக தான் இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல புக்கு படிக்கிறாயா, இதான் நல்ல நேரம். எங்கே இருக்குது டிவி ரூம்? கேட்டு சீமை கிளவி இங்கே உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்குறா, புக்கு படிச்சிட்ருக்குறா. இதெல்லாம் அலாம்லாம் இருக்குது. அது நம்ம கவனிக்கூடவே. டிவி ரூம் ஓட்டா. இங்கே ஒன்று இருக்கா டாக்ஸ். வந்துட்டா ஓடு புடிச்சிட போகிறான். பார்த்துட்டா சாகுடி சாலா. இல்லை டிவியே பார்க்கக்கூடாது நீ. என்னடா இன்னும் மறையில. ஓ வந்தால் தான் மறையுமா, அதெல்லாம் வெளில போய் பார்ப்போம். ஜூஸ் கேன்ட்ரி இங்கே எதுவும் இல்லை பெருசாக. இருங்க அந்த சைடில் அது வரணும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீன் காட்டுவாங்க. இருக்கேன் இப்போது இது வந்து ஜூஸ் கேன் எடுத்துக்குடி வெல்பாடி. எங்கே இப்போ தான் உள்ளே போகிறேன். இந்த இதில் பெல்லுக்கிட்ட வந்துட்டா. எங்கள் டிவி ரூமில் போயிட்டா சாவடி சாலா. இப்போ என்ன இப்போ பாரு, கையை தட்டி பாடு கைவாளி வராது. ஒரு முன்னாடி இந்த அலூரியா அழுகுடி நல்லா ஆசையாக வாங்கின டிவி அநியாயமாக உடச்சிட்டானே படுபாவி. அப்படி தான் அந்த இலவி பண்ணுறான். இதான் நம்மயா அந்த கண்ணாடி போட்டு பையன் நல்ல. நானும் ஆனால் சோடா அப்படி கிடையாதுயா. ஸ்ட்ரெஸ் ப்ரோட்டு ஏதோ ஷோவுக்கு போகிறாளாமா. அது என்னமோ ஒரு இது என்னது மஸ்கோரட்டு பார்ட்டி என்னமோ போட்டிருக்குது. அந்த பாட்டிக்கு வரலாம். அவள் ட்ரெஸ்ஸை கச்ச. ஓ எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் ஒரு காலத்தில். இந்த ட்ரெஸ் இப்போ எங்கே இருக்கு, ஏதோ போட்டு போகிறோம். அதுதான் யோசிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. கண்ணத்தில் கழிச்சு ஆஹா என் கண்ணே போட்டுரும் போல இருக்குது. இங்கே வாங்க இப்போ போய் அந்த ட்ரெஸ்ஸை இது அமுக்கி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. வேறு என்ன பண்ணுறது, ஒரு வாட்டி ட்ரை பண்ணிடும். அது பண்ணி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. தோற இது வேறு அடி பட்டுக்கிட்டே இருக்குது காய்ஸ். இந்த இது என்னது சிசரு கத்தி கொடுத்து. எங்கே தேடு, எங்கே அது இங்கே எதுவும் இருக்கா தம்பி? எங்கே இருக்க ட்ரெஸ்ஸு, நீல கலர் ட்ரெஸ்ஸு சொக்கா இங்கே அது காணுமே. எங்கள் ஒரு ஃபோட்டோ கூட இங்கே தான் இங்கே இருந்துச்சு. இந்த பாருங்க தோருக்கு பாருங்க அந்த ஃபோட்டோ சைடில். இங்கே எதுவும் இருக்கா? கேம் ரூம் தான் இருக்குது. கேபிள்லாம் எடுத்து விட்ருவா. இது என்ன ரூமு? இது அதே ரூம் தான் வந்தோம்ல போன வாட்டி, அதே ரூம் தான். எதுவும் இருக்குதான்னு பார்த்துக்குவோம். பீரோவில் இங்கே எதுவும் இல்லை. ஏதோ பொருளாவது வைக்கலாம்லடா. ஏதோ புதுசாக கூட ஷிஃப்ட் பண்ண வந்துச்சா மாதிரி இது. கிளவி எங்கே இருக்க போகிறா? கிச்சனில் சுற்றுறான்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கான்னு தெரியல. நம்ம பேசாமல் மேலே போய் ஏறி பார்த்துருமா. எங்கள் மேலே போய் சுற்றுற படிக்கட்டு சூப்பராக இருக்குல்ல கிளவி. இந்த இருக்கியா அந்த ட்ரெஸ் போட்டு? எங்கே அந்த ட்ரெஸ்ஸு இந்த இருக்கா? இதில் இருக்கு பாருங்க. வெட்டு சாகுடி. இனிமேல் அடியில் என்ன அடி போட்டுக்குவேன்? ஒரு பேண்ட்டை போட்டு போடி. என்ன கிளவி எங்காவே மேலேலாம் வந்துட போகிறா டப்புன்னு. எங்கே இருக்கா அவன்? ஓடிடு. கிளவி இப்போ தான் இங்கே நடந்து வரா. அண்ணனடா பொண்ணு நடையா இங்கே போகிறான்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டாளா? எங்கே டென்ஷன் ஆட போகிறா? சீக்கிரம் போகலா. போயிட்டாளா? இன்னும் இதுவரை அமுக்கெல்லாம் வரமாட்டேங்குது ஃபுல் ஸ்க்ரீனு. உள்ளே போயிட்டா. என்னுடைய ட்ரெஸ்ஸு போச்சே சாகுடி. அந்த பஞ்சு மிட்டாய் தடவி. என்ன அழுகுறாங்க ஒரு குழுங்குறா. அது வேறுண்ணா இதில் என்ன லெவல் கம்ப்ளீட்டடு. இப்போ நான் 4வது தான் நோட போகிறோம். சோஃபா அந்த பின். பட்டாக்ஸில் பின் எடுத்து குத்தணுமா? அதுதான் சொல்ல போனால் சொல்கிறானுங்க. இருடி நீ ஊசி பட்டுற வேண்டியதான். உடனே ஒரு ஏமிங்கில் கூட சொல்லியிருப்போம். எஸ்எஸ்டி கேட்குறப்பல என்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன பிள்ளைய இருக்கும்போது தடுப்பூசி போட்ட ஆயா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது இப்போ அதுக்கு இப்போ ஊசி குத்தியாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா பண்ணிக்காக சொல்லியிருப்போம். அது இப்போ உண்மையிலே குத்த போகிறோம். நம்ம தான் வெற்றி காண்போம் பாருங்கோள். இப்போது பின்னு எங்கே நான் போய் தேடுறது? பின்னுக்கு குண்டூசி இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது வேறு ஏறி போக வேண்டியது. இது பாருங்க அந்த பாருங்க. இதை தான் தூக்கணுமா? நான் ஃபைன் த பின்னா. பின்னு எங்கே இருக்குது? ஏதோ நியூஸ் பேப்பரையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் வேறு. ஏதோ ஒன்று பின்னு எங்கேப்பா இருக்குதே? இங்கே ஏதோ இந்த இருக்குது பாருங்க. கண்ணு முன்னாடியே இருந்திருக்கு. நான் இங்கே எப்பா ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக இறக்கிற வேண்டியது தான். கிளவி பட்டாச்சு இன்றைக்கி புண்ணாக போகுது. இறக்கிட்டு நடக்கும். பின்ன வச்சாச்சு. என்ன பண்ணுவோம்? டவல் போடணுமா? இது இன்னும் 1 நிமிஷம் இருக்குது இந்த வீடியோ முடியறதுக்கு. 1 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கும் கரெக்டாக இருக்கும்.
பெருசாக எதுவும் பண்ணுவோன்னா சும்மா ஸ்டார்டிங்காக ஃபஸ்ட்டு பாட்டு அதுதான் சொல்ல முடியும். இப்போ கிளவி எங்கேயே கார்டன் பக்கம் வந்துட்டாப்புல எங்கேயோ போகிறா. வேறு வீடெலாம் நிறைய இருக்குது, வீட்டுக்குள்ளெலாம் போக முடியுமான்னு தெரிலையா. வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் பேசாமல். அதனால பெருசாக இருக்கியா வீடு, உள்ளே ஒரு ரூட்லேயும் ஒரு கிளவி இருப்பாளா, அதுதான் எனக்கும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. எங்கள் ஊர் சூப்பராக இருக்கியா, உள்ளே போய் பார்ப்போம். எது ரோடு என்னடா அது, என்னடா இது ஒரு பழத்தில் பார்த்துருக்கேன், நிழல் கூட இருந்தாலும் வர மாட்டேங்குது. இது வந்துட்டா தேய்க்கிறாங்க போட்டு இல்லை நீ பார்க்குற ஆளி மூஞ்சி பாரு குழைன்னு பெஞ்சு வச்சோம். சரி எதுவும் சொல்ல வேணாம், அவ்வளோதான். இந்த கேமை முடிச்சுக்கோ. அதோட ஃபஸ்ட்டு பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா செகண்ட் பாட்டுன்னு வேணும்னா செகண்ட் பாட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவி ப்ரோ கூட போய் ஒரு ஃப்ரீ ஃபயர் மேட்ச் போட்டு வருவோம். பை கைஸ், நான் உங்கள் எஸ்எஸ்2K.